வீட்டில் பில்லி சூனியம் இருப்பதாக கூறி பெண்ணிடம் இருந்து 7 சவரன் தங்கத்தாலியை பறித்துச் சென்றுள்ளார் இளம்பெண் ஒருவர். தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து நடந்த இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் விரிவாக. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே புதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் மரிய ஜேம்ஸ். மீன்பிடி தொழிலாளியான இவருக்கு ஜேசுபிரபா என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகளும் உண்டு. இந்நிலையில் ஜேம்ஸ் சில ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டதாக கூறப்படுகிறது. அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தும் உடல் நலம் தேராததால் ஜேம்ஸுக்கு பயம் உண்டானது. இதனிடையே சில வாரங்களுக்கு முன்பு ஜேசுபிரபா தனியாக இருந்தபோது இளம்பெண் ஒருவர் குறி சொல்வதாக அறிமுகமாகி இருக்கிறார். முதலில் பிரபாவை மந்திரிப்பது போல பாவலா காட்டியவர் வீட்டில் பில்லி சூனியம் வைத்ததால்தான் இவ்வாறு உடல்நலக்குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றும், பில்லி சூனியத்தை எடுக்கவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றும் கூறியிருக்கிறார். இதனால் பயந்து போன ஜேசுபிரபா இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் பில்லி சூனியம் வைத்திருப்பதால் தாலி அணியக்கூடாது என்று கூறினார். மேலும் தாலியை தன்னிடம் தந்தால் அதற்கு சிறப்பு பரிகார பூஜைகள் செய்து இப்பொழுதே திருப்பி தந்து விடுவதாக கூறினார். இதனை நம்பிய ஜேசுபிரபா 7 சவரன் தாலி செயினை கழற்றி கொடுத்தார். பின்னர் தாலி செயினுக்கு பூஜைகள் நடக்க அப்பொழுது வந்தவருக்கு தண்ணீர் எடுத்து வருவதாக ஜேசுபிரபா அறைக்குள் சென்றார். இதனையடுத்து தண்ணீருடன் வெளியே வந்து பார்த்தபோது குறி சொல்ல வந்த பெண்ணையும் காணவில்லை, 7 சவரன் தங்க செயினும் இல்லாமல் இருந்தது. இதுகுறித்து மரிய ஜேம்ஸ் அளித்த தகவலின் பேரில் மண்டைக்காடு காவல் நிலைய போலீசார் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்தனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த தேவி லட்சுமி என்பது தெரியவந்தது. திங்கள் நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்த தேவி லட்சுமி குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து குறி சொல்வது போல நாடகமாடி நகை பணத்தை திருடி வந்துள்ளார். இதனையடுத்து தேவி லட்சுமியை கைது செய்த போலீசார் 7 சவரன் தாலி செயினை மீட்டனர்.